ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் சுமாரான மாதம் தான். முதல் 20 நாட்கள் சாதாரணமாகவும் கடைசி 10 நாட்கள் சிறப்பானதாகவும் மாறும். 4ல் சனியும் ராகுவும் இருக்கு, 10ல் செவ்வாயும் கேதுவும் இருக்கு. அப்போ தொழிலும் சுகத்திலையும் உங்களுக்கு கோளாறு இருக்குன்றத காட்டுது. அது மட்டும் இல்லாம பண வரவுக்கு உங்களுக்கு முக்கிய காரகனா விளங்குற அஷ்டம குரு அஸ்தமனத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள்ல கொஞ்சம் மந்தப்போக்கு நிலவும். அது ஜூலை 6லேருந்து விலகி கடைசி 10 நாள், ஆடி மாதத்துடைய கடைசி 10 நாள் உங்களுக்கு சிறப்பானதா மாறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஒரு வேலையை ஒரே முயற்சியில் முடிக்காம 10 முயற்சிகளில் முடிக்கக்கூடிய அவஸ்தைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்கள்கிட்ட அல்லது உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்ககிட்ட ஒரு வேலையை வாங்கிறதுக்கு போராட்டங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு ஜூலை 6க்கு மேலே இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்களும் ஒரு சில இடைஞ்சல்களை உங்களுக்கு தருவாங்க. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆதாயமான நாட்கள் தான். ஆனால் முதல் 20 நாட்கள் நீங்கள் முதலீடு பண்ணுற பணத்தில் எச்சரிக்கை தேவை. அது வீண் விரயத்தை குறிக்கும். ஜூலை 6க்கு மேலே உங்களுக்கு முதலீடு செய்கிற பணங்கள் உங்களுக்கு மிகுந்த லாபத்தை உண்டு பண்ணும். குறிப்பாக மருத்துவத்துறையில் உள்ளவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, கணக்கு சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவங்க, ஆடை ஆபரண உற்பத்தியில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இது அமோகமான மாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட்டு, நெருப்பு, கமிஷன், இரும்பு இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய மாதம் தான். குடும்பத்தில் அமைதி போக்கு நிலவும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் அப்பப்போ சில மன உளைச்சல்கள் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய தாயார் ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அவங்களால தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளோட போக்கு சிறிது கவலையை உங்களுக்கு உண்டு பண்ணும். ஆனால் ஜூலை 6க்கு மேலே அவங்க மனமகிழ்ச்சியை உங்களுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயோடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். தந்தையோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு கை கால் வலிகள், மூட்டு வலிகள், முதுகு வலிகள் தோன்றக்கூடும். ஒரு சிலருக்கு சளி தொல்லை ஏற்படலாம். இது வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் ஜூன் 29க்கு மேலே சரியான வரன்கள் அமையறதுக்கான வாய்ப்பு. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருவள்ளூர் வீரராக பெருமாள், பைரவர் வழிபாடு ரெண்டும் சிறப்பானது.